ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் என்று அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. உப்புச்சப்பில்லாத ஒரு காரணம். என்ன உப்புச்சப்பில்லாத காரணம் நமக்கு தெரியும். 1970 தமிழ் தாய் வாழ்த்து வந்துச்சு. அதுவும் உண்மையாக இருக்கக்கூடியதுலேருந்து வெட்டி ஒட்டி ஐயா கலைஞர் கருணாநிதி ஐயா அதை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 1991 அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்க ஆரம்பிக்கும். 1970 அரசு விழாக்கள் அதை பயன்படுத்தினாங்க. 1991 இந்த மரபு இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம், மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம், அது வேறு. கருத்து பரிமாற்றம் என்பது வேறு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காடும் ஜனநாயக முறையில் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு விஷயம். ஆளுநர் போன ஆண்டு கருத்து சொன்னாங்க, நீங்க ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கலையே, அது வேற. அதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு. போன ஆண்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல? போன ஆண்டு இதே தான் ஆளுநர் சொன்னாரு. போன ஆண்டு இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு. தமிழ்தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க. அப்படின்னா அவங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் செய்தி குறிப்பில் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியின் மீது, கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கண்ணா? குறைந்த ஆளுநர் மட்டும்தான். RN ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுகிறாங்க. அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துகிறாங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும். அவர்கள் கட்சி அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, கெட்ட பேர் இருக்கு, பொதுமக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக, உப்புச்சப்பில்லாத காரணத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தால் கைது பண்ணுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக்கொட்டாய் அடைக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டாய் அனுப்புறீங்க. அதெல்லாம் நீங்கள் கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நடந்து போனால் கைது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லி இந்த அரசியல் காரணம் பீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்கிறத மறுபடியும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. செகண்ட், ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஓட்டுறான். தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஓட்டுறான். காவல்துறை என்ன கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்கே நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? இங்கே உண்மையாலுமே ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கா? சட்டம் எதற்கு இருக்கு? அதனால் இப்போ ஆளுநரை எதிர்த்து ஆபாசமாக போட்டு வச்சுட்டாங்க. நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமாக போஸ்ட் ஓட்டுனா அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுக்கு தான் முதலமைச்சரை பிடிக்கல, எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேலே அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்குது. ஆனால் ஒட்டாமல் இருக்கும். ஏன்? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக. அப்போ ஆளுநரை எதிர்த்து திமுக கார தைரியமாக ஒட்டுறான், அது தப்பு இல்லையா? அப்போ அப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு இல்லை ஒட்டலாம், எல்லாருக்கும் கரிச்சு வச்சு இருக்குன்னா பிஜேபி காரங்களுக்கு அனுமதி கொடுங்க, நானும் எங்கால போய் ஒட்ட சொல்கிறேன் முதலமைச்சர் எதிர்த்து. அதனால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தால், சட்டம் இருந்தால், அது நடுநிலைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதனால் இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டம். உதாரணத்துக்கு மதுரை, அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸை நோக்கி போகிறாங்க. மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவாக சொல்லிட்டாங்க, இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போகிறதில்லை, மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க, நீங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்றா உட்கார வச்சு இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்கிறக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட? நான் தெரியாமல் கேட்குறேன். இங்கே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யார் டெண்டர் எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட அன்கோ போட்டிருக்காங்களா? மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தருன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? மதுரைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது, இது வருவதற்கு நான் விடமாட்டேன், முதலமைச்சருக்கு வராது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும். அதை விட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்ணுறேன். நீங்கள் கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்களோ இங்கே பண்ணுறாங்களோ, அவங்களாம் மதுரைக்கு போய் மதுரையில் விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லணும், டிராக்டரில் வண்டியிலேயே அவங்க கால் கடுக்கு நடந்து வர்றாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது, வராதுங்க ஐயா, வராதுங்கம்மா, அங்கே வராது, வர்றதுக்கு நாங்கள் விடவும் மாட்டோம், அப்படி எடுத்துங்க. இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரியா? உங்களுக்கு என்ன சமாதானம்? நீங்கள் சமாதானம் அடையலையா? ஒருவேளை வந்துச்சுன்னா சரி, வந்துச்சுன்னா நானே உங்கள்கிட்ட போராட்டத்தில் உட்கார்றேன், இதை விட என்ன சொல்கிறது? வராதுன்னு சொல்லிட்டோம்,
வர போறதில்லைன்னு சொல்லிட்டோம். எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம். இதையும் தாண்டி நீங்க அண்ணன் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணேன்னா இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு, வராது என்று சொல்லிய பிறகு சார் அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க? முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு? அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதானே. அதனால் அங்கே எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கெடுக்க நடந்து வரணும்? அதனால தான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்கே செலுத்தாம வேலை செய்யறாருங்க. ஈரோட பத்தி கேட்டீங்க. ஓடி போற மாதிரி ஆளுநர் நேத்து சட்டமன்றத்துல ஓடி போனாரு. லீவ் லெட்டர் கொடுத்து கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்டர் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டர், கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய உண்மையான வழித்தோன்றல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர். அதனால் கனிமொழி அக்கா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால் இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி 2 சொன்னா தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு கொட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுவரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துகிறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. யார் பேசுனாங்கன்னா அண்ணா இது வந்து தோழமை சுட்டுதலுங்கண்ணா. அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, திரும்ப நாளை காலையில் வெக்கமே இல்லாமல் திரும்ப உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட்டணியிலேருந்து வெளியே வரணும். சேகர்பாபுனே நக்கலா சொல்றார், கொடுப்பதை கொடுத்தா வாங்குறதை வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படின்னு. அதனால் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3.5 ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிடுச்சு. நான் அப்படி சொல்கிறேங்கண்ணா. திமுகவுக்கு 3.5 ஆண்டுகளாக சாமரத்தை வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறது. இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துறாங்க. இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி நான் வைக்கிறேங்க. பாஜக இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க. சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக மேலேயே போலீசார் வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணே வழக்கு நீங்க போடுங்க, எதற்காக சேர விட்டீங்க? என் கேள்வி அதான். பாரதிய ஜனதா கட்சியை சேர விடுறீங்களா? இல்லை. அன்னைக்கு நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது எப்படி கைது பண்ணீங்க? ஒரு முன்னாள் ஆளுநரை ரோட்டில் நடக்க விடாமல் கைது பண்ணி ஏற்றுட்டு போனீங்க. அக்கா கையில் கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவங்களை எப்படி கைது பண்ணீங்க? அக்கா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அக்காவை எப்படி கைது பண்ணீங்க? இல்லை அதிமுகவினுடைய நண்பர்களை தலைவர்கள் எப்படி கைது பண்ணுறீங்க? அதே திமுகவுக்கு ஏன் பண்ணலின்னு தான் நான் கேட்குறேங்கண்ணா. நீங்கள் உப்புக்கு சப்பானியாக இல்லை பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டுருவாங்கிறதுக்காக சும்மா ஒரு எஃப்ஐஆர் அன்லாஃபுல் அசம்பிளி, அது ஒரு உப்புச்சப்பு இல்லாத எஃப்ஐஆருங்கண்ணா. 50 ரூபா ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடலாம் கோர்ட்டில். அதை வச்சு என்ன பிரயோஜனங்கண்ணா? அதனால் நான் கேட்பது ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதினா சட்டம் எதற்காக இருக்கு? அம்பேத்கரையாவை பற்றி வாய்களையே பேசுறீங்களே. அம்பேத்கரை அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரா? ஆளும் கட்சி சட்டம் எதிர்கட்சி சட்டம்னு பிரித்து எழுதியிருக்காரா? ஒரே சட்டம் தானே எழுதியிருக்காரு. சரி, இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. ஈரோடு எலெக்ஷன் லாஸ்ட் எலெக்ஷனா வரும் நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தானே பை எலெக்ஷன் எப்போ வரும்? நிறைய இறந்து போனால் தானே வரும். யாரும் இறக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். இது கடைசி தேர்தலாக இருக்கட்டும், மெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஈரோடு கிழக்கு தேர்தலில் வாக்கு சதவீதம் 40-50% தாண்டுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனால் மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, 1 ஆண்டு காலம் இருந்தாலும் உங்கள் ஜனநாயக கடமை அது. 1 ஆண்டு காலம் இருந்தாலும் இல்லை நான் 2021 போட்டு 23 போட்டு மறுபடியும் 24 போடுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் 26 நீங்கள் போடணும். அதனால் எல்லோரும் வந்து ஜனநாயக கடமை ஆற்றுங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசிட்டு எங்கள் முடிவை அறிவிக்கின்றோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போகிறோம். போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலைங்கண்ணா. தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யலை. அதனால் இந்த முறை நாங்கள் சிறப்பு அதிகாரிகளை வெளியிருந்து அனுப்பணும்னு கேட்க போகிறோம். முதல்ல இருந்து போன டைம் பிரச்சனையானதுக்கப்புறம் பாதியில் அனுப்பிச்சாங்க வெளியிருந்து அதிகாரிகளை. இன்னைக்கு வெளியிருந்து அதிகாரிகளை போட்டு தேர்தல் நடத்தணும். ஏன்னா திமுகவினுடைய படைபலத்தினுடைய கொட்டத்தை இந்த தேர்தல் அடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் நாணயமாக, நேர்மையாக, நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கருத்து.